அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த திராவிட ஆட்சிகளின் சாதனையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சில தமிழ் தேசியவாதிகளுக்கு வெறுப்பு ஏற்படுத்தலாம், வைத்தறிச்சலாக இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இந்த திராவிடத்தின் பெருமையையும் அவர்கள் செய்த புரட்சியையும் நாம் ஒருபோதும் கடந்து போக முடியாது. முதல் திராவிடத்தின் வெற்றி என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அவ்வளவு தரம் உள்ளது. ஏன்னா அரசு பள்ளி என்றாலே இன்னைக்கு தரம்தான். அதில் ஏன் இந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களின் பிள்ளைகள் படிக்கவில்லை என்றால், அங்கே படித்தா அறிவு வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோ தரமால இருக்குது அரசு பள்ளி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துக்கே போட்டி போடும் அளவில் தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் இருக்குது. அவ்வளவு ஸ்ட்ரக்சரோடு, அவ்வளவு கழிப்பறை வசதிகள் கொண்டு, அவ்வளவு நாலேஜ் உள்ள குழந்தைகளை தான் இன்னைக்கு தமிழக அரசு வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த திராவிட தலைவர்களின் குழந்தைகளை போய் அரசு பள்ளியில் படிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அறிவு வளர்ந்துச்சுன்னா, அதனால தான் இன்னைக்கு திராவிட தலைவர்களின் குழந்தைகள் எந்த அரசு பள்ளியிலையுமே படிக்கலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் வெற்றி. இன்னைக்கு எந்த மருத்துவமனைக்கு போனாலும் இலவசமாக பார்க்குறோம். ஆமாம், இலவசமாக பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சில இந்த கம்பவுண்டரு, இந்த நர்ஸுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காம நம்ம இலவசமாக தான் பார்த்துட்டு வரோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறீங்க, இந்த வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு கொஞ்சம் மாற்றணுங்க, ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வாங்கன்னா கூட அங்கே யாருக்கெல்லாம் காசு கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு ஊழல் இல்லாத அரசு மருத்துவமனைகள் தான் இன்னைக்கு நமக்கு நடந்துட்டு இருக்கு. பெரிய ரீதியாகவும் ஊழல் நடந்துட்டு இருக்கு அரசு துறைகள் இல்லை, அரசு மருத்துவமனை துறைகள் இல்லை. இதெல்லாம் அரசு அப்படியே அட்மாஸ்பியரா கண்ட்ரோலா எந்த ஒரு ஊழலுமே நடக்காம பார்த்துக்கிட்டு இருக்கு. இது திராவிடத்தின் வெற்றிங்க. இது ஒரு மிகப்பெரிய திராவிடத்தின் வெற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் ஐயோ இதுக்கெல்லாம் முழு காரணம் இந்த திராவிடம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. ஆமாம், இன்னைக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே குடிகார பயல ஆக்குனது திராவிடத்தின் வெற்றி. சரிங்களா? அது உங்களுக்கு மதுப்பிரியர்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இது திராவிடத்தின் வெற்றி அல்ல, திராவிடத்தின் புரட்சி. இன்னைக்கு அரசே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது சாராய கடைகள்ல. அது திராவிடத்தின் வெற்றி. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களின் அப்படியே அந்த 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 அவங்க அவங்க பேர்லயே ஒரு சில சாலை ஆலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? திராவிடத்தின் புரட்சி. ஐயா எம்ஜிஆர் தான் முதலில் இந்த சாராய கடையெல்லாம் திறந்து வச்சாரு. அதெல்லாம் அவரோட வெற்றி தான், நம்ம அதெல்லாம் என்றைக்குமே மறுக்க முடியாது. அது திராவிடத்தின் வெற்றி. அதை மூடினதுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அரசு உடைமையாக்குனாங்க பார்த்தீங்களா, அது திராவிடத்தின் புரட்சி. இன்னுங்க மூடுங்க மூடுங்க அப்படின்னு சொல்லி யாரு, நம்ம முத்துவேல் கருணாநிதி அவர்களின் மகன் ஸ்டாலின் ஐயா கிட்ட, ஐயா சாராய கடையெல்லாம் மூடிடுங்கய்யா, நல்லதா போகுங்கய்யா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்றேன்ல, அவர் எதையுமே கண்டுகொள்ளாம எனது மதுவின் பாதையில் செல்லாதீர்கள்னா சொல்றாரு தெரியுமா? அதெல்லாம் எது தெரியுமா? திராவிடத்தின் வெற்றி. இன்னைக்கு அவர் பையனை துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் திராவிடத்தின் புரட்சி. இவ்வளவு நடந்திருக்குங்க. திராவிடம் இவ்வளவு நமக்கு பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி கடந்து போக முடியும்? எப்படி நம்ம இதெல்லாம் மறந்து போக முடியும்? ஒண்ணுமில்ல, 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடந்தது. அதை நிறுத்தி வைக்க ஐயா கருணாநிதி இந்த பக்கம் ஒரு ஏர் கூலரு, இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் போட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டாரே. அவரால் அந்த வயசுல எத்தனை நாள் போராட்டம் தெரியுமா? 2 மணி நேர போராட்டம். உண்ணாவிரதங்க, 2 மணி நேர போராட்டம். அதை நடத்தி கொடுத்த ஐயா கருணாநிதிக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும். அது திராவிடத்தின் வெற்றிங்க. இதெல்லாம் நம்ம கடந்து போயிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு எந்த ஒரு குற்றச்செயலிலும் இல்லாமல்
எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படாமல், அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்படலை, அண்மையில் நடந்ததை சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்படலை, இப்போது கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாதிக்கப்படலை, அவர்கள்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படலை. இதெல்லாம் எது தெரியுமா? திராவிடத்தின் வெற்றி. சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த திராவிடம் தான் ஜாதி கட்சிகளுக்கு ஒரு தூணாக இருக்கு. இன்னைக்கு ஜாதி கட்சிகளுக்கு மழை பெஞ்சு நனைஞ்சாங்கன்னா கொடையை இவங்க தான் கொண்டு போய் பிடிப்பாங்க, இந்த திராவிட கட்சிகள் தான். இதெல்லாம் என்ன தெரியுமா? திராவிடத்தின் வெற்றி. இன்னும் சொல்ல போனா, தமிழ்நாடே தமிழர்கள் நம்ம சொல்றோம் நவம்பர் 1 தாங்க தமிழ்நாடுனால அதை தாங்க கொண்டாடணும் அப்படின்னு. அதை விட்டு பேர் வச்ச நாளை கொண்டாடுறாங்க பாருங்க, ஜூலை 18ன்னு. அது எது கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை கொண்டாடுறாங்க. அது என்ன தெரியுமா? திராவிடத்தின் புரட்சி. ஏன்னா பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுகிறான்னா பேர் வச்ச நாளை கொண்டாடுவாங்க. அதெல்லாம் என்ன? திராவிடத்தின் புரட்சி. இன்னும் 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 எத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த திராவிடத்தில், இந்த திராவிட ஆட்சியில் நம்மை தன் சொந்தங்களாக நினைத்து நம்மை இன்னும் காப்பாற்றக்கூடிய நிலையில்தான் இந்த திராவிட கட்சிகள் உள்ளது. சாதாரண இருந்தா சரி, சிட்டிசன் படத்துல இந்த அத்திப்பட்டின்ற ஊரை கப்பல்ல கொண்டு போய் கடலுக்குள்ள தள்ளிவிட்டு வந்துடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இன்னும் இவங்க நம்மளை பண்ணலை. அதையும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்க இந்த திராவிட கட்சிகள். இப்போ நான் சொன்னது சண்டை போட்டுருக்க கூடாது, இது நாங்கள் பண்ணோம், இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. 2 பேரும் சம பங்கா பிரிச்சுக்கணும். ஏன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவில்லை தெரியுமா? இங்கிட்டு ஐயா ஸ்டாலின் நான் பெரியாரோட பேரன்னு சொல்லுவாப்புல, ஐயா இங்கிட்டு எடப்பாடி ஐயா என்னது ஒரிஜினல் திராவிடமே நாங்கள் தான் அப்படின்னுவாப்புல. அப்படியே பெருமை கொள்றாங்களாமா. இது பத்தாதுன்னு புதுசா ஒருத்தர் வந்திருக்காப்புல, திராவிடத்தை தூக்கி கொண்டு. ஏன்னா இளவு வீட்டுக்கு போய் விசாரினா இளவு விழுந்தவங்க வீட்டாளுகளை பூரா பஸ் பிடிச்சி தனக்கு சௌரியப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்து விசாரிக்கிறாப்புல. இதுதான் திராவிட புரட்சி. தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுனாப்புல. இது வரைக்கும் நம்ம திராவிடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தமிழ் தேசியம் ஒண்ணுமே நம்ம பார்த்ததே இல்லை. இந்த தவக கட்சிக்காரங்க கிட்ட பண்றது ஃபுல்லா புரட்சி, திராவிட புரட்சியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுல ஊர் உலகத்துல நடக்காததை தான் நடத்தி காட்டுறாங்க. இப்போ இந்த திராவிட வெற்றிகள், திராவிட புரட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதோட ஆணிவேர் எதுன்னு பார்த்தோம்னா, தனது 72வது வயதில் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து புரட்சி பண்ணிய, லண்டனுக்கு சென்று நிர்வாண போராட்டத்தில் கலந்து புரட்சி செய்த, நாம் பிறமொழியாளர், நாம் தமிழர்களை இழிவாக பேசலாம் அப்படி நினைச்சு புரட்சி செய்த சோக்கு ராமசாமி அவர்தான் இந்த திராவிடத்தின் ஆணிவேர். சோக்கு ராமசாமி என்ற ஆணிவேரை புடுங்கி சோக்கு ராமசாமி ஆணிவேரை புடுங்கி தூர எறிந்து நாம் தமிழ் தேசிய பாதையில் ஒற்றுமையாக சிறப்பாக அண்ணன் தம்பி போல் செயல்பட வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூகங்களே, இந்த திராவிடம் என்ற மாயையை விட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துருங்கடா. பைத்தியார பயல்களா, இந்த திராவிடம்ங்கிற மாயையை விட்டு தயவு செஞ்சு வெளியில் வந்துருங்கடா. நீங்க நினைப்பீங்க அதுதான் நமக்குன்னு. நான் தான் இன்னொரு டைமும் சொல்லிக்கிறேன், இந்த சிட்டிசன் படத்தில் இருக்கிற அத்திப்பட்டி ஊர் மாதிரி உங்களை கடலுக்குள்ள கொண்டு போய் கல்லை கட்டி இறக்கி விடாம இவங்க நம்மளை விட மாட்டாங்க. பார்த்து இருந்துக்குங்க அறிவார்ந்த தமிழ் சமூகங்களே, என் சொந்தங்களே.